ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் அனைவருக்கும் ஆண்டவர் கொடுத்த இந்த தருணத்திற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு இந்த நாளை கொடுத்து 38வது நாளை கொடுத்து இந்த தலைப்பையும் கொடுத்த உடனே எனக்கு ஒரு திகைப்பு. என்னடா இது 38 நாள் 37 போதகர்கள் அருமையான சத்தியத்தை கொடுத்தார்கள். ஜெபத்தை குறித்து அநேக கருத்துக்களை தெரிவித்தார்கள். அத்தனை கருத்துக்களையும் தாண்டி நாம் இந்த 38வது நாளிலே எதை தியானிப்போம், இந்த ஜெபத்தை குறித்து என்ன புதிதான பரிணாமத்துல நாம் அதை தியானிக்க முடியும் என்று ஜெபத்தோடு நான் சிந்திக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு கொடுத்த காரியம் என்னென்றால், நீங்கள் எத்தனை முறை வேதாகமத்தை வாசித்தாலும் ஜெபத்தோடு வாசிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிதான கருத்து தோன்றும் என்பதற்கு சந்தேகம் இல்லை. அது ஒரு சுரங்கம். ஆண்டவருடைய வார்த்தை ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. நாம தோண்ட தோண்ட காரியங்கள் வந்து கொண்டே இருக்கும். 40 நாள் அல்ல, வருடம் முழுவதுமே நாம் அந்த ஜெபத்தை குறித்து பேசிக்கொண்டே இருக்க முடியும். ஆனப்படினால இந்த வேளையில ஆண்டவருடைய ஆவியை பெற்றவர்களாக இந்த காரியத்தை நாம் தியானிப்போம். இந்த தலைப்பை போதகர் ஜான்சன் முத்துராஜ் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். சரித்திரம் முக்கியம் வாய்ந்த ஜெப கூட்டம், சரித்திரத்தில் முக்கியமான ஒரு ஜெப கூட்டம். அது எந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 52, 53. லூக்கா எழுதின சுவிசேஷம் 24, 52, 53. 52 என்ன சொல்றாங்க? அவர்கள் அவரை பார்த்து பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோட எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்தில் தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவனை தொடர்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். இந்த 2 வசனம் தான் நமக்கு தியானத்துக்கு கொடுத்திருக்கிறார்கள். இது எந்த சந்தர்ப்பத்தில் நிகழ்ந்தது என்பதை நாம் வெகு சுலபமாக யூகிக்க முடியும். ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஒரு சந்தர்ப்பத்தை குறித்து நாம் எங்கே பார்க்கின்றோம். அவர் பரத்திற்கு எடுத்துக்கொள்ளும் பொழுது அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் போய் எருசலேமிலே தாமதித்திருங்கள், அங்கே நீங்கள் இருக்கும் பொழுது நான் தேற்றவாளரை அனுப்புவேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் செய்தவராக பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அப்படி எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? அவரை பணிந்து கொண்டு சந்தோஷத்தோட போறாங்க. இந்த தருணத்துல ஆண்டவரை அவர்கள் பெறுகிறார்கள். இனி அவர்களை நேருக்கு நேர் காண போவது இல்லை. அந்த ஒரு காலகட்டத்துல எப்படி சந்தோஷமா போறாங்க அதை நாம சிந்தித்து பார்க்க வேண்டும். அவங்க எங்க போறாங்க? எருசலேம் பட்டணத்துக்கு போறாங்க. அடுத்து ஒரு 40 நாள் ஆண்டவர் அவர்களை அங்கே ஜெபத்திலே தரித்திருக்க சொல்கிறார். ஜெபத்திலே தரித்திருந்து பெந்தைக்கோஸ்தே நாளில் 80வது நாளில் அவர்களுக்கு ஆவியானவராகிய தேற்றவாளனை அனுப்புவேன் என்று வாக்குத்தத்தம் செய்கிறார். அவர்கள் எங்க போனாங்க தெரியுமா? இந்த லூக்கா புத்தகத்தை எழுதின அந்த பரிசுத்த லூக்கா தான் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்தையும் எழுதுகிறார். இப்போ நீங்க இந்த லூக்கா எழுதின கடைசி பகுதியை நாம் வாசிப்போம். அந்த அப்போஸ்தலர்கள் எங்க போறாங்க? எருசலேம் பட்டணத்துக்கு போறாங்க என்று நம்ம பார்த்தோம். இதோட தொடர்ச்சி எங்க இருக்குன்னா, நீங்க அப்போஸ்தலர் புத்தகத்தை நீங்க திருப்புங்க. முதல் அதிகாரத்துல அங்கே நாம் பார்க்கின்றோம். அங்கே என்ன? அங்கேயும் இதே காட்சியை லூக்கா எழுதுகிறார், விவரித்து கூறுகிறார். ஆண்டவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த காட்சியை அவர்
அங்கே காண்பிக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த சீஷர்கள் அதை பார்க்கிறார்கள். சீஷர்கள் தங்களுடைய மாஸ்டர் பலத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதை பார்க்கிறார்கள். பார்த்துக்கொண்டு அன்னார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவதூதர் வந்து, கலிலேயரே, நீங்கள் ஏன் அன்னார்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசு கிறிஸ்து எவ்வாறு எடுத்துக் கொள்ளப்படுகிறாரோ அப்படியே அவர் திரும்பி வருவார் என்று சொல்லி அங்கே காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் புத்தகம் 1வது அதிகாரம் 12வது வசனத்துல என்ன நாம் வாசிக்கிறோம்? அப்படி ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். இங்கே நான் உங்களை கவனமாக கவனிக்க சொல்லும் ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர்கள் எங்கே போனார்கள்? ஆலயத்திற்கு தான் போனார்கள். ஆலயத்துல அவர்களை ஆண்டவரை துதித்து பாட வேண்டும் என்ற நோக்கத்தோடு போகிறவர்கள் முதலாவது எங்க போகிறார்கள்? ஒரு மேல் வீட்டுக்கு போறாங்க. இந்த மேல் அறை, மேல் வீடு என்பது சீஷர்களுடைய ஜப வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு அறையாக இருக்கிறது. அவர்கள் இந்த காலகட்டத்துல யூத ஆலயத்திற்கு போக மாட்டார்கள். ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவிக்காக அவர்கள் காத்திருக்க வேண்டும் என்று சொன்ன காலகட்டத்துல அவர்கள் எங்கே போகிறார்கள்? யூதர்களுடைய ஆலயத்திற்கு போகல, அந்த மேல் வீட்டிற்கு போகிறார்கள். மேல் வீட்டுக்கு போக்கி அங்கே ஜபத்திலே தடுத்திருக்கிறார்கள். அங்கே 12 சீஷர்கள். இப்பொழுது ஒரு சீஷர் அங்கே இல்லை, யூதாஸ் இல்லை, நமக்கு தெரியும். மற்ற 11 சீஷர்களும் அந்த மேல் வீட்டிற்கு போய் ஜெபிக்கிறார்கள். ஐக்கியத்தோடு அங்கே ஊக்கமாக ஜெபம் செய்வதை பார்க்கிறோம். சரி, இது எதற்காக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜெப கூட்டம் என்று சொல்கிறார்கள்? இந்த ஜெப கூட்டம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜெப கூட்டம் என்றால், அப்ப நாம செய்யற ஜெப கூட்டம்லாம் சரித்திர முக்கியம் கிடையாதா? நாம டெய்லி பண்றோமே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பண்கின்றோமே, அதெல்லாம் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்தது கிடையாதா என்ற ஒரு கேள்வி வருது. இப்பொழுது இது மாத்திரம் அங்கே சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜெப கூட்டமாக இருக்க முடியாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கோணத்துல நாம் இந்த தலைப்பை குறித்து யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின காரியம் என்றால், அந்த மேல் வீடு, மேல் அறை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மேல் அறை, மேலான காரியம் ஆண்டவருக்காக நாம் ஒதுக்க வேண்டும். மேல் வீடு, முதல் காரியம் ஆண்டவருக்காக செய்ய வேண்டும். இந்த மேல் அறையை குறித்து பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். குறிப்பாக பழைய பாட்டுல நாம் முதல் எங்க பார்க்கிறோம் தெரியுமா? எலியா தீர்க்கதரிசி, மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அந்த எலியா தீர்க்கதரிசி ஒரு மிகப்பெரிய ஒரு உயிர்ப்பிக்கும் சம்பவத்தை செய்கிறார். இங்க அந்த ஒரு விதவையின் வீட்டுல, ஞாபகம் இருக்குதா? விதவையின் வீட்டுல திருப்பமா நம்முடைய வேதாகமத்தை மேல் அறையில என்ன அங்க நடந்தது என்று பார்ப்போம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 19வது வசனம். 1 ராஜாக்கள் 17வது அதிகாரம் 19வது வசனத்துல என்ன படிக்கிறோம்? அங்க என்ன சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம்? அந்த சம்பவத்தை நாம் இப்பொழுது படிக்க போறது. அந்த சம்பவம் நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எலியா தீர்க்கதரிசி எங்க போறாரு? ஒரு விதவையின் வீட்டுக்கு போறாரு. அங்க தங்குறார். பஞ்சம் அங்க தங்குகிறார். அந்த தங்குகிற வேளையில அங்க என்ன நடக்கிறது என்பதை பார்க்கிறோம். என்ன நடக்கிறது? 19வது
17வது வசனத்து 17வது அதிகாரம். அங்கே நாம் என்ன பார்க்கின்றோம்? எலியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கின்றோம். அந்த எலியா தீர்க்கதரிசி எங்கே போகிறார்? விதவையின் குமாரனை உயிர்ப்பிக்கிறதை நாம் அங்கே பார்க்கின்றோம். அந்த விதவையின் மகன் குமாரன் அங்கே சுகவீனப்பட்டு மரித்து போகிறதை நாம் காண்கின்றோம். அந்த மரித்து போன மாத்திரத்துல ஆண்டவருடைய மைந்தனாகிய எலியாவிடம் அந்த விதவை பெண் முறையிடுகிறார். அந்த எலியா என்ன செய்கிறார்னு பாருங்க, அதுதான் முக்கியமான காரியம். என்ன? 19வது வசனம், 17வது அதிகாரம் 19வது வசனம். அவன் உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவன் மடியிலிருந்து அவன் எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டில் அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து தேவனை நோக்கி அங்கு ஜெபம் செய்வதை பார்க்கின்றோம். எங்க போறாரு? மேல் வீட்டு. அந்த மேல் வீட்டுல தான் தங்கி இருக்கிறார். அந்த விதவையின் வீட்டுக்கு மேல ஒரு சின்ன மாடி வீடு. இப்ப மாடி வீடு என்றால் நம்ம இந்த காலத்துல உள்ள வசதிகள் நிறைந்த மாடி வீடு என்று நீங்க நினைக்கக்கூடாது. அந்த காலத்துல அவர்கள் தேவனுக்கென்று ஒரு பிரத்யேக அறையை கட்டி அங்கே ஜெபிக்க வேண்டும், ஒரு பிரத்யேக ஏற்பாடுகளை பண்ணி ஜெபிக்க வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்து கட்டப்பட்ட ஒரு அறை. அங்கே இருக்கின்ற ஒரு சாதாரண வசதிகள் நிறைந்த அந்த ஒரு வீடு, ஒரு அறை, சின்ன மேல் அறை. அந்த மேல் அறையில அவர் ஆண்டவருடைய மனுஷன் எலியா தங்கியிருக்கிறார். அந்த அறையில ஒரு சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சம்பவம் நிகழ்வு. ஏன் சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த சம்பவம் என்று நான் சொல்கிறேன்? பழைய ஏற்பாட்டுல முதல் உயிர்ப்பிக்கப்படும் ஒரு சம்பவம் இதுதான். எலியா தீர்க்கதரிசி விதவையின் மகனை உயிர்ப்பிக்கும் அந்த சம்பவம் தான் பழைய ஏற்பாட்டிலே முதல் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவம். அந்த காரியத்துல அங்கு நாம் எங்கே நடைபெறுகிறது என்று பார்க்கிறோம். மேல் வீட்டிலே நடைபெறுகிறது என்பதை பார்க்கின்றோம். மேல் அறையிலே, எலியாவின் மேல் அறை ஜெபத்திற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு அறை. நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? மேலான அனுபவத்தை கொண்டிருக்கிறதா? மேன்மையான ஒரு காரியமாக இருக்கின்றதா? ஜெபத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கின்றோமா? ஜெபம் என்றால் அதற்கு ஒரு பிரத்யேகமான ஏற்பாடு, பிரத்யேகமான காரியங்களை நாம் மேற்கொண்டு அதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அதுதான் இங்க பார்க்கின்றோம். மேல் அறையில் போய் ஜெபம் செய்தாரு. ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அங்கே விதவையின் மகனை உயிர்ப்பிக்கிறார். ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அதை உயிர்ப்பிக்க வேண்டும் என்றால் நாமும் அந்த மேல் வீட்டு அறை, மேல் அறை அனுபவத்தில் கடந்து செல்ல வேண்டும். மேலான காரியத்தை நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவருடைய வருகையை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். ஆண்டவரை குறித்து நாம் யோசிக்க வேண்டும். இந்த உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை. இந்த காலகட்டத்திலே நாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அச்சம் நிறைந்த, கவலைகள் நிறைந்த, ஏமாற்றங்கள் நிறைந்த எதிர்காலத்தை குறித்து ஒரு பலமான நம்பிக்கையற்ற ஒரு காலகட்டத்துல எந்த நேரத்துல எது நிகழுமோ என்ற ஒரு ஆபத்துகள் நிறைந்த காலகட்டத்துல வசிக்கிற நாம் ஜெபத்திற்கு ஒரு மேலான ஒரு இடத்தை நாம் கொடுக்க வேண்டும். மேல் அறை நம்ம வீட்டில் இருக்கிற, அதற்காக நாம போய் எல்லா வீட்லயும் மாடி வீடு இருக்கிறதுக்காக அங்க கருத்து அல்ல. எல்லா வீட்லயும் மாடி இருக்கிறது இல்லை. எங்கே இருந்தாலும் நாம் ஒரு பிரத்யேகமான ஒரு சமயம், ஒரு நேரம், பிரத்யேகமான ஒரு முயற்சி எடுத்து நம்முடைய
சிந்தனையை ஆண்டவரை நோக்கி செலுத்த வேண்டும் என்பதுதான் அதன் தாற்பயம். நம்முடைய உடம்புல எடுத்துக்கொள்வோம். மனது என்றால் எங்க இருக்கிறது? இருதயம் எங்க இருக்குது? ஆனா இருதயத்துல நாம சிந்திக்கிறது இல்லை. நம்முடைய சிந்தனை இங்கதான் இருக்குது. அந்த சிந்தனை மேலான அறை, அந்த மேலான அறையில ஆண்டவருக்கு இடம் கொடுத்தால் நாமும் உயிர்ப்பிக்கப்படுவோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உயிர்ப்பிக்கப்படுவோம் என்பதுல சந்தேகம் இல்லை. இதே பழைய ஏற்பாட்டுல இன்னொரு அனுபவம். இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய வேலைக்காரராக வேலை பார்த்து அவரும் ஒரு தீர்க்கதரிசியாக மாறுகிறார். அவர் யாரு? எலிசா தீர்க்கதரிசி. அந்த எலிசா தீர்க்கதரிசியை குறித்து எங்க பார்க்கிறோம்? 2வது ராஜாக்கள் புத்தகம் 4வது அதிகாரத்துல வசிக்கிறோம். எலிசா, அவர் எலியா அவருடைய வேலைக்காரராக பணிபுரிந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இவர் எப்படி ஆகிறாரு? அந்த ஸ்தானத்துல வருகிறார், தீர்க்கதரிசியா வருகிறார். அந்த தீர்க்கதரிசி இவர் எங்க போகிறார் பாருங்க, சூனேம் பட்டணத்திற்கு போகிறார். எங்க? 4வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரத்துல 8 முதல் 10 வாசிக்க வேண்டும். அங்க என்ன பார்க்கின்றோம்? சூனேம் பட்டணத்துல ஒரு கணம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருந்தால் இந்த ஆண்டவருடைய மனுஷனாகிய எலிசா அந்த பட்டணத்திற்கு போகும் பொழுது இந்த பெண்மணி அவரை வருந்தி வீட்டுக்கு அழைத்து உபசரிக்கிறார். அவர் அங்கே அன்போடு அவர்கள் கொடுத்த ஆகாரத்தை உண்டு அங்கே தங்கியிருக்கிறார். மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் அங்கே வருகிறாரோ அந்த வீட்டிலே அவர் தங்குகிறார். ஆனபடினால இந்த கணவன் பொருந்திய சூனேம் பெண் என்ன சொல்லுகிறார் தன்னுடைய கணவனிடத்துல 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கின்றேன். நாம் எப்படி கண்டுபிடித்தார் தேவனுடைய மனுஷன் என்று? அவனுடைய நடவடிக்கைகள். அவர் ஜெபித்தால் மட்டும் அவர் தேவனுடைய மனுஷன் என்று சொல்ல முடியாது. அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து அவர் தேவனுடைய மனுஷன் என்று இங்கே அந்த பெண் சாட்சி கூறுகிறார். நம்முடைய நடவடிக்கைகளை குறித்து பிறர் என்ன சாட்சி கொடுக்கிறார்கள் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். நம்மை குறித்து பிறர் இவர் ஆண்டவருடைய பிள்ளை, இவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று கூறுகிறார்களா? அதை நாம் யோசிக்க வேண்டும். சரி, அந்த ஸ்திரீ புருஷனை பார்த்து என்ன சொல்கிறார்? 10வது வசனம், நாம் மெத்தையின் மேலறை. பாத்தீங்களா? மேலறை. அங்கேயும் ஒரு மேலறையில தான் ஒரு அதிசயம் நடக்குது. இங்கேயும் ஒரு மேலறை. மெத்தையின் மேலறையில் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். எதற்காக இந்த மேஜை நாற்காலி குத்து விளக்கெல்லாம்? ஜெப அறையில ஜெபம் மாத்திரம் அல்ல, ஒன் சைடு டிராபிக் இல்ல. இங்க நாம் ஜெபித்து கொண்டே, சிலவங்க என்ன பண்ணுவாங்க? ஜெபித்து கொண்டே இருப்பாங்க, வேதம் வாசிக்க மாட்டாங்க. சிலவங்க வேதம் நிறைய வாசிப்பாங்க, ஜெபிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட காரியத்தில் இருக்கக்கூடாது. ரெண்டும் வேண்டும் நமக்கு. நாம் எவ்வளவுக்கு அதிகமாக வேதத்தை தியானம் செய்கின்றோமோ அவ்வளவுக்கு அதிகமாக நாம் ஸ்திரப்படுவோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில. இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்படிப்பட்ட பாக்கியத்தை நீங்கள் நானும் அடைய மாட்டோம். அதற்காக ஒரு பிரத்யேக ஒரு ஏற்பாடு செய்கின்றோமா? ஒரு பிரத்யேக ஒரு இடம் நம்முடைய வீட்டுல மேலறை மாத்திரம் மேலறையின் அனுபவம் நம்மகிட்ட இருக்க வேண்டும். அந்த பிரத்யேக ஏற்பாடுகள், அந்த ஒரு நாற்காலி, ஒரு மேஜை, ஒரு அந்த இடத்துல வச்சு அங்கே ஆண்டவர் ஒரு குத்து விளக்கையும் அங்கே அவருக்கு கொடுக்கிறார். இந்த ஸ்திரியின் மூலமாக இந்த கணம் பொருந்திய ஸ்திரி அங்க ஒரு குத்து விளக்கையும் வைக்கிறார். விளக்கு வெளிச்சத்துல வேதாகமத்தை படித்து ஜெபிக்க வேண்டும்.
எப்பொழுது அவர் ஊழியம் செய்கிறவராக சுற்றி தெரிகிறவர். இங்க எப்பெல்லாம் வருகிறாரோ அப்பெல்லாம் அங்கே வேதத்தை குறித்தும் ஜெபத்தை குறித்தும் செய்கின்ற இடம் அந்த மேல் வீடு. அந்த மேலான அனுபவம் நம்மிடத்தில் இருக்கிறதா? இதுவும் சரித்திரத்துல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். ஏன் இரண்டாவது முறையாக சரித்திரத்துல ஒரு இறந்து போன மகனை ஆண்டவர் உயிர்ப்பிக்கிறார். நமக்கு தெரியும், இந்த கதையை நாம வாசிக்க போறதில்லை. இந்த கதையில என்ன நடந்தது? இந்த ஸ்திரிக்கு பிள்ளை கிடையாது. இந்த எலிசா தீர்க்கதரிசி அடுத்த முறை நான் வரும் பொழுது நீ ஒரு பிள்ளையை வைத்திருப்பா என்று சொல்கிறார். அதேபடி அங்க ஒரு பிள்ளை அவருக்கு பிறகுது. அவர் வயதான அந்த புருஷன் காலகட்டத்துல அவங்களுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறது. அந்த பிள்ளை பிறந்த பின்பு பிள்ளையாண்டவன் பெரியவனாக ஆகி வயல்வெளியிலே வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தலைவலி வந்து அங்கே மறித்து போவதை பார்க்கின்றோம். இந்த பெண்மணி என்ன செய்கிறார் என்பதை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். அந்த பெண்மணி, அந்த பையன் இறந்த, குமாரன் இறந்த மாத்திரத்துல தேவ மனுஷன் தங்கியிருந்த அறைக்கு மேலே ஓடி கதவை திறந்து அந்த பையனை அவருடைய கட்டில போட்டுட்டு கதவை அடிச்சுட்டு எங்க ஓடுறா? அந்த தேவ மனுஷன், அந்த நேரத்தில் அந்த தேவ மனுஷன் அவர்களோடு இல்லை. இந்த தேவ மனுஷன் எங்க இருக்கிறார்னு சொல்லி அங்க போகிறார். அவர் தன்னுடைய புருஷனிடத்துல கேட்கிறார். என்ன கேட்கிறாங்க? எனக்கு ஒரு போகிறதுக்கு ஒரு கழுதையும் கூட வர்றதுக்கு ஒரு வேலைக்காரரையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுல ஏறி போறாங்க. நல்ல ஒரு அறிவுரையை கூறுகிறார். என்ன கூறுகிறார்? போகிற வழியில நிக்காத, யார் என்ன சொன்னாலும் ஒன்னும் பேசாத, நேரம் அந்த ஆண்டவனை நோக்கி போக வேண்டும். நமக்கு ஒரு பிரச்சனையா, நமக்கு ஒரு சிக்கலா, நமக்கு ஒரு விபத்துக்களா, நமக்கு ஒரு நோய் நொடி வரும் பொழுது, நமக்கு ஒரு சவால்கள் வரும் பொழுது நாம நேரம் ஓட வேண்டிய இடம் தேவ மனுஷன், தேவனை நோக்கி போக வேண்டும். இந்த கணம் பொருந்திய ஸ்திரீ அங்கே தேவ மனுஷனை நோக்கி ஓடினாள் என்பதை பார்க்கிறோம். யார்கிட்டையும் பேசக்கூடாது, நீ நேரம் அங்கதான் போறோம். அங்க போறோம். அங்க போயான மாத்திரத்துல அவர் புரிஞ்சுக்கிட்டாரு தேவ மனுஷன் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு. அப்ப என்ன சொல்லுகிறார்? அவருடைய வேலைக்காரரை நோக்கி, நீ போய் அதை பார்த்திருப்பா, பார்த்துரு, நீ போய் இன்னபடி செய்ய, அந்த மகன் பிழைப்பான் என்று சொல்லுகிறார். ஆனால் என்ன, அந்த பெண்மணி அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன சொல்கிறார்? இல்லை ஆண்டவரே, நீ வர வேண்டாம், நீ வந்தாலுடைய நான் விட மாட்டேன். ஆண்டவரை உறுதியாக நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். அந்த மனுஷர் வந்து என்ன செய்கிறார் பாருங்க. 21ஆம் வசனம் 4வது அதிகாரம் 2வது ராஜாக்கள் 4வது அதிகாரம் 21வது வசனம். என்ன செய்கிறார்? எலிசா தீர்க்கதரிசி அந்த அம்மையாரோடு போய் அங்க என்ன செய்கிறார்? அப்பொழுது அவர் ஏறி போகிறார். எங்க போறாரு? அந்த மேலறைக்கு ஏறி போகிறார். அந்த மேலறையில ஒரு அதிசயம் நிகழ்கிறது. என்ன அதிசயம்? அங்கே அந்த குமாரன் உயிர்ப்பிக்கப்படுகிறான். நம்முடைய வாழ்க்கை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்துல பல காரியங்களை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். இந்த ஆபத்துக்கள் நிறைந்த இந்த காலகட்டத்துல நாம ஆவிக்குரிய பிரகாரமாக உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த மேல் அறை உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். மேல் அறை சுத்தம் செய்யப்பட வேண்டும். அந்த ஜப வாழ்க்கை சுத்தப்பட வேண்டும். இடிந்து போன ஜப வாழ்க்கைகள், இடிந்து போன மதில்கள் திரும்ப கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டுவோமானால் சரித்திரம் முக்கியமான ஒரு ஊழியத்துல நீங்களும் நானும் பங்கு பெறுவோம் என்பதுல சந்தேகம் இல்லை. வேகமா போவோம். அடுத்து தானியேலை குறித்து நேற்று அருமையாக சகோதரர் செல்வின் மோசஸ் அழகா சொன்னார். 7 குணாதிசயங்களை பத்தி சொன்னார். அதுல ஒரு குணாதிசயம் 6வது அதிகாரம் 10வது வசனத்துல இருக்குது. அந்த 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து காமிச்சார் நேற்று. நாமளும் வாசிப்போம் இன்னைக்கு. தானியேல் 6:10 என்ன வாசிக்கிறோங்க? தானியேலோ என்றால், தானியேல் 6:10, தானியேலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும்
சிக்கல் வந்து விட்டது, நமக்கு கண்டிப்பாக பிரச்சனை இருக்குது என்று தெரிந்த மாத்திரத்துல, அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் எங்க போறான்? வீட்டுக்குள்ள டிவி அறைக்குள்ள போல. அங்க அந்த காலத்துல டிவி இல்ல. அவர் நேர எங்க போறாரு? தன் மேலறைக்கு போறார். அந்த மேலறை அவர் எப்படி வச்சிருக்கிறாரு? அந்த மேலறை ஜெபம் அறை. அந்த மேலறை ஆண்டவருக்கு. தான் எப்பொழுதெல்லாம் சிக்கலில் இருக்கிறாரோ அவர் ஓடி போகிற இடம் அந்த மேல் அறை, ஜெப அறை. நம்முடைய ஜெப அறை, நம்முடைய ஆலயமாகிய இந்த இருதயத்துல ஜெப அறை திடமாக இருக்கிறதா? அந்த ஜெப அறையை நாம் எடுத்து கட்ட வேண்டும். இவர் ஒரு சரித்திர நாயகன், தானியேல் ஒரு சரித்திர நாயகன். ஏன் சரித்திரம் சொல்றோம்னா, நம்முடைய இன்னைக்கு தலைப்பு சரித்திரத்தில் முக்கியமான ஜெப கூட்டம்னு போட்டிருக்கிறாங்க. சரித்திரத்தில் முக்கியமான ஜெப கூட்டம் என்றால் என்ன நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இங்கே சரித்திர நாயகன் உலக சரித்திரத்தை 12 அதிகாரத்துல தன்னுடைய புத்தகத்தில் அழகா கூறியிருக்கிறார். அதை நீங்களும் நானும் 21வது நூற்றாண்டுல உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம், கண் கூட பார்க்கிறோம். அந்த காரியங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த புத்தகம். அந்த சரித்திரம் முக்கிய வாய்ந்த புத்தகத்தை எழுதினவர் ஒரு ஜெப வீரர். அவர் ஒரு சரித்திரம் முக்கியம் வாய்ந்த ஒரு நபர். அவருக்கு ஏற்பட்ட அனுபவம் என்ன? அவர் மேலான ஜெப அறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். நாம் அப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த மேலான அறைக்கு, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தெய்வத்துடைய வசனங்களை சொல்லிக் கொடுக்கிறேன். மாத்திரமல்ல, திரும்ப வருமா, திரும்ப சீஷர்கள் காரியத்துக்கே வருவோம். முதலாவது அப்போஸ்தலர் 1வது அதிகாரத்துக்கு திரும்பி வருவோம். அங்க எங்க போறாங்க? ஆண்டவர் படத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மேல் வீட்டுக்கு தான் போறாங்க. அந்த மேல் வீட்டுல முதல் ஜெபிக்கிறார்கள். 11 சீஷர்கள், அவர்களுடைய கூட ஸ்திரீகளும் ஆண்டவருடைய தாயாராகிய மரியாளும் அங்கே இருந்ததாக நாம் பார்க்கின்றோம். அவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு அங்கே ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறதை பார்க்கின்றோம். முன்பதாக ஆண்டவர் உயிர்த்தெழுவதற்கு முன்பதாக அங்கே சிறுவர் அறைப்பட்டு அவர்கள் மிகவும் வருத்தம் அடைந்தவர்களாக, தோல்வி அடைந்தவர்களாக அங்கே மேல் அறையில் கூடியிருந்தார்கள். ஞாபகம் இருக்கா? நல்லா யோசித்து பாருங்க. மேல் அறையில கதவுகள் எல்லாம் பூட்டிட்டு உள்ள உட்கார்ந்து இருந்தாங்க. ஏன் தெரியுமா? பயம். யூதர்கள் தங்களையும் சிறைக்கைதியாக எடுத்துக்கொண்டு போய் அவர்கள் தொல்லைப்படுத்துவார்கள், சிறைப்படுத்துவார்கள் என்று நினைத்து அந்த பயந்து போயிருந்தார்கள். அப்படி பயந்து திகில் அடைந்த அந்த சிசுக்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றம் காணப்படுகிறது. அந்த மேல் அறையில ஆண்டவர் கதவுகள் பூட்டி இருந்த அந்த சூழ்நிலையில ஆண்டவர் உள்ளே போய் அவர்களுக்கு தரிசனமாகி வேதத்தின் தாற்பயங்களை அங்கே போதிக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். மோசேயின் தீர்க்கதரிசி தொடங்கி எல்லா தீர்க்க தரிசனங்கள் அவருடைய வருகை குறித்து, முதலாம் வருகையை குறித்து, அவருடைய பாடு மரணங்களை குறித்து, அவருடைய உயிர் தேர்தலை குறித்து அங்கே பாடம் கற்பிக்கிறார். மேல் அறையில தியானம் நடக்கின்றது. மேல் அறையில அங்கே ஜெபம் நடக்கின்றது. அப்படிப்பட்ட அனுபவம் உங்களுக்கும் எனக்கும் இருக்க வேண்டும். இந்த காலகட்டத்துல நாம மிகவும் ஒரு சோதனைகள் நிறைந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். நாம செய்ய வேண்டியது
இப்பொழுது நிறையவே சமயம் நமக்கு கிட்ட இருக்கிறது, நேரம் கிடைக்கிறது. நாம செய்ய வேண்டியது தேவனை நோக்கி அவருடைய வசனங்களை நாம் தியானம் செய்து ஜெபித்து வாழ்க்கையில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு வேளை சிதலம் அடைந்திருந்தால் அதை நாம் என்ன செய்ய வேண்டும்? உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த உயிர்ப்பிக்கும் நாட்களில் நாம் இருக்கின்றோம். மிகவும் முக்கியமான சர்த்தரம் முக்கியத்துவம் வாய்ந்த அந்த ஜப கூட்டம். ஏன் சர்த்தரம் முக்கியம் வாய்ந்த? ஆதி திருச்சபை பிறந்த இடம் எங்க தெரியுமா? அந்த மேலறையில, அந்த ஜப அறையில. அந்த ஜப அறையில தான் ஆதி திருச்சபை தோன்றியது. பிறப்பிடம், ஆதி திருச்சபையின் பிறப்பிடம். சிந்து வழி நாகரிகம் மற்ற நாகரிகம் எல்லாம் ஆறுகளை மையமாக கொண்டு பிறக்கும். இங்கே சபை பிறந்த இடம் ஜப அறையை மையமாக கொண்டு பிறந்தது என்பதை பார்க்கிறோம். அதனால் தான் இந்த தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள், சர்க்கர முக்கியத்துவம் வாய்ந்த ஜப கூட்டம். ஆனா ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அந்த ஜபம் மாத்திரம் அல்ல, எல்லா ஜபமும் தான். அவங்க இங்கிலீஷ்ல கிரேட்டஸ்ட் மீட்டிங் சொல்லல. கிரேட்டஸ்ட்னா அது மாத்திரம் தான் ஒரு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படும். அவங்க அப்படி சொல்லல. ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் தான், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் மீட்டிங்ஸ். அதுவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜபம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக்கி நீங்களும் நானும் சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த பிள்ளைகள். நாம் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஆபிரகாம் சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மனிதர். அந்த ஆபிரகாம் குடும்பத்துல விசுவாசத்தின் மூலமாக நீங்களும் நானும் பங்கு வகிக்கின்றோம். நாங்களும் சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த பிள்ளைகள். நமக்காக ஆண்டவர் இங்கே மரித்தார். ஆனபடினால சரித்திரத்துல முக்கியமான நபர்கள் நீங்களும் நானும். நாம செய்கின்ற ஜபமும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஜபம். ஒவ்வொரு ஜபமும் அங்கே ஜீவ புத்தகத்தில் எழுதப்படுகிறது. நாம சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் துருத்தியிலே போட்டு அடைக்கிறார் ஆண்டவர். சங்கீதம் 56:8 வாசிக்குமா? சங்கீதம் 56:8. சங்கீதம் 56:8 நல்ல வசனம். என் அலைச்சல்களை தேவரே எண்ணி இருக்கிறேன். எத்தனை முறை நான் அலைந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இது தேவை, அது தேவை. ஆண்டவரே எனக்கு சமாதானம் தேவை. ஆண்டவரே எனக்கு அது தேவை, அது தேவை, இது தேவைன்னு எத்தனை முறை அங்கெங்க அலைஞ்சிருக்கிறோம். அந்த அலைச்சல்களை ஆண்டவர் எண்ணி இருக்கிறார். அந்த அலைச்சல்களும் ஒரு ஜபம்தான். மாத்திரமல்ல, யாத்திராகமம் 2வது அதிகாரத்துல கடைசி வசனம், 2வது அதிகாரத்துல கடைசி வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். என்ன தெரியுமா வாசிக்கிறோம்? என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? கடைசி இதுல வாசிக்கிறோம். அங்கே அவர் கூறுகிறார், இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டேன், பெருமூச்சாகி கூக்குரலை நான் கேட்டேன் என்று சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் விட்ட பெருமூச்சும் ஜபம் தான். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஜபம். அந்த பெருமூச்சுகளை கேட்டு அவர்களை கண்ணோக்கினார், அவர்களை நினைத்தருளினார். நம்முடைய பெருமூச்சுகளும் ஜபம் தான். ஒவ்வொரு பெருமூச்சும் ஒரு ஜபம். இங்க பாருங்க, அந்த அலைச்சல்களை அவர் எண்ணிக்கொண்டிருக்கிறார் என்பதை பார்க்கிறோம். அந்த பின்பகுதி என்ன சொல்கிறது? என் கண்ணீரை உம்முடைய திருப்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. 56:8 சங்கீதம் 56:8. என்னுடைய கண்ணீர்களும் ஜபம். அந்த கண்ணீர்கள் திருப்தியிலே அடைக்கப்பட்டு அவருடைய கணக்குல இருக்கு. என்னுடைய கணக்குல அவர் வச்சிருக்கிறார். இன்ன மைந்தன், இன்ன மகள் இந்த காரியத்துக்காக கண்ணீர் சிந்தினால் அந்த கண்ணீரை துருத்தியில போட்டு கணக்குல இருக்கு. கணக்குல விடாத ஜபமே கிடையாது. நாம செய்கின்ற ஒவ்வொரு ஜபமும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஜபம். ஆதியாகமத்தில் நாம வாசிக்கிறோம். வேகமாக போக வேண்டியதற்கு ஆதியாகமத்தில் என்ன வாசிக்கிறோம் தெரியுமா? முதல் ஒரு ஜபம் எந்த யார் ஜபிக்கிறார் தெரியுமா?
ஆபேலுடைய ரத்தம் ஜெபிக்குது. ஆபேலுடைய ரத்தம் நீதியை கேட்டு அங்கே ஜெபம் செய்கிறது. அந்த சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்கிறார் ஆண்டவர். பாத்தீங்களா, ஆண்டவர் அந்த சத்தத்தை கேட்கிறார். எலிசாவோட இறந்து போன எலிசாவோட எலும்புகள் ஒரு பிணத்தை உயிர்ப்பித்ததாக நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொரு காரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிள்ளைகள் ஆண்டவர்கள். ஆண்டவர் படைப்பிலே நாம் ஒரு மகத்துவமான ஒரு படைப்பு. நீங்கள் நான் ஒரு மகத்துவமான படைப்பு. உலகம் நம்மை மதிக்கிறதோ இல்லையோ, நாம ஆண்டவரால் மதிக்கப்படுகிறோம். நாம முக்கியமான ஆட்கள். ஆண்டவரத்துல ஒவ்வொருவரும் முக்கியமான ஆட்கள். இந்த ஜெபங்கள் அனைத்தும் ஆண்டவர் ஜீவ புத்தகத்துல நம்முடைய பேரு எழுதப்பட இருக்கிறதுல, அந்த எழுதப்படும் பொழுது நம்ம பேர் வந்ததும் அவருக்கு பிளாஷ் நியூஸ் கிடைக்கும். இன்னென்ன காரியத்துக்காக இந்த பிள்ளை ஜெபித்தார், இன்னென்ன காரியத்துக்காக இந்த மகள் ஜெபித்தார், இன்னென்ன காரியத்துக்காக இந்த மகன் ஜெபித்தார் என்பது அங்க வரும். இப்போது ஆப் வந்திருக்கலாம். அந்த பறவைகள் படம், அந்த பறவைகளை நீங்க தொட்டா, கிளியை தொட்டா கிளி சத்தம் வருமா, காக்காவை தொட்டா காக்கா சத்தம் வருமா. அதே மாதிரி விலங்குகள் எதை தொட்டாலும் அந்த சத்தம் வரும். அதே மாதிரி ஜீவ புத்தகத்துல நம்முடைய பேரை தொட்டா நாம செய்த ஜெபம் அங்க வரும். தப்புன்னு ஆண்டவருக்கு அது இருக்கு. நான் சொல்லல, இருக்கு. கடைசி அதிகாரத்துக்கு வாங்க. கடைசி அதிகாரம் ஏன் வேதாகம புத்தகத்துல கடைசி அதிகாரம் இது வெளிப்படுத்தினல் புத்தகம் 22வது அதிகாரத்துல ஒரு ஜெபம் இருக்குது. மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஜெபம். மிகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஜெபம். நாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறோம். அந்த மேல் அறையில சீஷர்கள், ஆதி திருச்சபை நண்பர்கள் ஜெபித்தார்கள். முன்மாதிரியின் அனுபவத்தை பெற்றார்கள். ஆதியின் முன்மாதிரி அனுபவத்தை பெற்றார்கள். அந்த நூற்றாண்டில் தானே ஆண்டவர் வருவார் என்பதை விசுவாசித்தார்கள். இப்பொழுதும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாமும், திருச்சபையின் அங்கம் வகிக்கிற நாமும் ஆண்டவருடைய வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். பின்மாதிரியின் அனுபவத்தை நோக்கி நாம் ஜெபம் செய்ய வேண்டும். எப்படி ஜெபம் செய்ய வேண்டும்? ஐக்கியத்தோடும் சிநேகத்தோடும் ஜெபம் செய்ய வேண்டும். அதுதான் அங்கே காணப்பட்டது. முந்தாம் நாள் பிரதர் ராஜரத்னம், ராஜரத்னம் சொன்னாரு, அன்பும் ஆதரவும் நிறைந்த ஒரு திருச்சபையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இன்னைக்கு நான் சொல்றேன், அதோடு கூட நம்மிடத்தில் ஐக்கியமும் நட்பும் நிறைந்த ஒரு திருச்சபையாக நாம் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக பின்மாதிரியின் அனுபவத்தை நாம் பெறுவோம். பின்மாதிரியின் அனுபவத்தை பெறும் பொழுது அவருடைய வருகை சமீபம். அவரை வருகையை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் சரித்திரத்தில் முக்கியமான ஜெபமாக மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை. கடைசி ஜெபம் எங்க இருக்கு தெரியுமா? 20வது வசனத்துல வாசிப்போம். 22வது வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்றது பாத்தீங்களா? இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். அங்க ஆதி திருச்சபையில சீஷர்களுக்கு இந்த காரியத்தை சொன்னது யார் தெரியுமா? தேவதூதர். கலிலேயரே, ஏன் அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த இயேசுவானவர் எப்படி எடுக்கப்படுகிறாரோ அப்படி திரும்பி வருவார் என்று தூதர் அங்கே சொல்கிறார். இங்க நமக்கு தென்மாதிரியின் காலகட்டத்தில் இருக்கிற நம்முடைய திருச்சபைக்கு முக்கியம் வாய்ந்த ஜெபம் செய்ய வேண்டிய நாம் கேட்கின்ற வசனம் என்ன? ஆண்டவர் என்ன சொல்கிறார்? இதோ சீக்கிரமாக வருகிறேன். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அதுதான் அங்க இருக்கு. ஆமென், ஆண்டவரே வாரும். ஆமென், கர்த்தாவே இயேசுவே வாரும். அதான் நம்முடைய ஜெபம். இந்த
நிகழ்காலத்துல நடக்கின்ற கூட்டம், நிகழ்காலத்துல நடக்கின்ற பிரச்சனைகள், நாம் சந்திக்கின்ற தலையை உடைக்கின்ற, மனதை உடைக்கின்ற காரியங்கள் அனைத்தையும் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் ஒரே ஒரு காரியம் நடைபெறணும். சரித்திரம் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சி என்னவென்றால் ஆண்டவருடைய வருகை. ஆண்டவருடைய வருகை வந்தால்தான் இதற்கெல்லாம் ஒரு முடிவு. செத்தனா தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஜெப கூட்டத்தில் நீங்களும் நானும் இப்பொழுது கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி ஜெபம் இதற்கு முன்பதாக நடந்திருக்கும் என்று நினைக்கிறீர்களா? இல்ல. எந்த நூற்றாண்டுல? 20 நூற்றாண்டு கலந்து வந்திருக்கிறோம். 21வது நூற்றாண்டுல இருக்கிறோம். 21வது நூற்றாண்டுல ஒருவரை ஒருவர் பார்க்காவிட்டாலும் ஒரு 100-150 பேர் சேர்ந்து வந்து இந்த காணொலி மூலியமாக ஆண்டவரை நோக்கி செபிக்கிறோமே, இதுவும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஜெபம்தான். ஆண்டவர் நிச்சயமாக இந்த ஜெபத்தை கேட்பார். உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஜெபம்தான். நீங்களும் நானும் சரித்திர நாயகர்கள். நிச்சயமாக நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் அங்கே குறித்து வைத்திருக்கிறார். நம்முடைய அலைச்சல்களை எண்ணி இருக்கிறார். நம்முடைய கூக்குரலை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய பெருமூச்சுகளை கேட்கிற ஆண்டவர், நம்முடைய இரத்தத்தின் குதிப்புகளை அறிந்திருக்கிற ஆண்டவர், நம்முடைய எலும்பை உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் அவர். நம்மை அறிந்திருக்கிற தேவன் நிச்சயமாக நமக்கு அவர் பதிலளிப்பார். நம்முடைய கண்ணீரை துருத்தியில் போட்டு கணக்கில் வைத்திருக்கிறார். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த காலகட்டத்திலே அதைரியப்படாமல், பயப்படாமல், கலங்காமல் நாம் சவால்களை சந்திப்போம். நிச்சயமாக ஆண்டவர் வருவார். இதற்கெல்லாம் ஒரு முடிவு வரும் என்பதில் சந்தேகம் உள்ள தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.